இன்றைக்கி நம்ம மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு சமையல் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை மோட் மொபைல் ஆப். இவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மழைக்காலம் வந்தாலே பொதுவாக பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சளி பிடிக்கும். அதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இது தூதுவளை ரசம். இந்த ரசத்தை நம்ம இப்போ சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் 2 நாள் தொடர்ந்து வச்சு குடித்தாங்கன்னா சளி உடனே பறந்து போயிடும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தூதுவளை இலை நான் கடையில் வாங்கிக்கிட்டேன். எங்களுக்கு இங்கே எங்கேயும் கிடைக்கல, அதனால் நான் கடையில் வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சிதுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட பறிச்சிக்கலாம். அதை வாங்கி ஒரு கை அளவுக்கு நான் எடுத்து அலசிக்கிறேன். தண்ணியில் நல்லா அலசி வச்சுக்கிட்டேன். அது கூட மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு இலையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். தேவையான அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கையாலேயே நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2 தக்காளி எடுத்துகிட்டு அதையும் நல்லா கையாலேயே மசிச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு கை தூதுவளை இலை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வாணலில் எண்ணெய், கடுகு, மிளகாய் போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசல் எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், சைட்லலாம் நல்லா கொதி வந்து கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் அந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். புளி, தக்காளி இருந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கரைசல். பாருங்கள், லைட்டாக நுரை வருது பாருங்கள். நுரை வந்ததும் ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மழைக்காலத்துக்கு ஏற்ற சூடான சுவையான தூதுவளை ரசம் ரெடி. இது கூட நீங்கள் கொத்தமல்லி இலை இருந்தால் மேலாக தூவிக்கோங்க, வாசமாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. அவ்வளோதாங்க. சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு தொட்டுக்கையும் உருளைக்கிழங்கு பொரியலும் ரசம் சாதமும் தான் சாப்பிட்றேன்.